ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். குழந்தைங்க சின்ன வேலை சீக்கிரம் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ மேக்ஸிமம் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பீடியாட்ரிக் அவேர்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இந்த வீடியோ பாருங்க. குழந்தை பக்கம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். அக்கா சவுண்ட் பேசக்கூடாதா? பரவாயில்ல, மீட் பண்ணிடுவோம். எனக்கு வேலை வேணும் இல்லை அதை கேட்குறேன். அப்புறம் மிளகா பொடி இதுக்கு தேவைக்கு அது வேணும், அது குழம்புக்கு. ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக வேணும்னீங்களே, கம்மியாக போட்டுக்கலாம். அச்சா இப்போ சிம்பிள். இதை கலக்கணும். கலக்கி வச்சுட்டு இது ஒரு பக்கம் ஊறட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போடலாம். ஒரு நிமிஷம். வேணாம் இப்போ வேணாம். அது முதல் கொஞ்சம் கிளிக் ஆகிட்டே தானே, அப்புறமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வச்சுடுங்க, ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இங்கே பள்ளி விடு கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம், காமிச்சு போட்டுருந்தோண்ணே. ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆகும். நான் பண்ணி விட்டு வேறு வேலை பார்த்துருக்கேன். பண்ணி தான் பண்ணி. நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ அனுப்பணுமா? அப்படியா? கே என்ன இது? அந்த இஞ்சியில் இருந்த ஒட்டி இருந்தது. இஞ்சியில் ஒட்டி இருந்த கருப்பு இஞ்சி. இந்த மாதிரி வீடியோ பண்ணுறப்ப என்ன கன்ஃபியூஷன். அப்போ 2 கருவேப்பிலை எடுத்துன்னு வந்தா. இஞ்சி என்னது? இஞ்சி. உங்களுக்கு எது திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாய்ஸ் கட் பண்ண கூட உங்களுக்கு வரட்டும்னு சொல்கிறேன். 50%. ஏய் பெருசாக இருக்குது, முத்து தாடி பெருசாக இல்லை. அவ்வளோ வச்சு நீ குப்பை எடுத்து தர மாட்டேன். உங்களுக்கு இது போட வேண்டியதுண்ணா, இந்த காஞ்சதா காஞ்சது எனக்கு டேஸ்ட் மாறிடும். அது பொடி பண்ணிக்கலாம். నేను வலி விட்டேண்ணா. இப்போ தான் மிக்சியெல்லாம் துவச்சி வச்சேன். பரவாயில்ல. அதே மாதிரி கொடுக்கணும். இல்லை வேலை இருக்கிறதுனால கழுவுறதில்ல. இது தேங்காய் அரைக்கிற வேலை இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருவேன். இது கொதிக்கிறதுக்குள்ளே அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் போட்டுக்க. சரியா? தேங்காய் ஊற்றுவேன். அதனால ஒரு மீன் குழம்பு ரெடி. இப்படியே கூட ஊற்றி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சூப்பர். இந்த மீன் வெந்துடும் 5 செகண்ட். பிறகு காட்டுட்டா மீன் வெந்ததா? தெரியுதா உங்களுக்கு? பப்புற பேன் விரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 கொதி வச்சுன்னா முடிஞ்சு அந்த வேலையை. தேங்காய் இது ஊற்ற வேண்டியது. அப்படிமா இது வெந்து முடிச்சிச்சு. வெந்த மீனெல்லாம் எடுத்து ஓரமாக தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வடிஞ்சிட்டு. வெந்தது வேகாதுன்னு எப்படி கண்டுபிடிப்பா? ரோஸ்ட் அது தெரியலையா? தெரியல உங்களுக்கு? மிளகுப்பொடி போட்டால் சாப் கலராக தான் தெரியும். இப்போ நான் அதை வைக்கிறேன். சவப்பு கலர் எப்படி தெரிஞ்சு பார்ப்போம். இப்போ தெரியல சார். இதுவே பாருங்கள், இது பாருங்கள், இதை பாருங்கள், இது பாருங்கள். வித்தியாசம் தெரியுதா? எனக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. நான் உங்களுக்கு கேட்கணும். பொதுவாக தெரியாமல் இருப்பாங்கல்ல, அதை கேட்குறேன். அவ்வளோதான். இப்போ இதில் எண்ணெய் தான் வரும். ஒரு வண்டி எண்ணெய் வரும். இல்லை தெரியுதா இந்த இடத்துல? வெறா மீன் எப்பவுமே எண்ணெய் வரும். இது ஒரு வெறா மீன் யார் சொன்னா உங்களுக்கு?
அவ்வளோதான். சொரா மீனா? ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து எவ்வளோ போட்டோம்னா நேரம் ஆகுது வேகிறதுக்கு? தண்ணியெல்லாம் வற்றணுதுன்னா தண்ணி வற்றி அப்புறம் வேகணும். நல்லா குழம்பு கொதிக்குதா? அவ்வளோதான், ஃபினிஷிங், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எடுக்க மட்டும் 2 நிமிஷம். இப்போ எடுக்க மட்டும் 2 நிமிஷம். 8 நிமிஷம் ஆகிடுமா? அப்புறம் தேங்காய் அரைக்கிறது முடிஞ்சு அதை மட்டும் கொச்ச போதும். புரியுதா? அப்படியா? உடஞ்சிருமா? ஆமாம், பிஞ்சிட்டு மண்டலுக்கு இதெல்லாம் தனியாக போயிடும், எல்லாம் தனித்தனியாக போயிடும். அதுவும் இந்த மீன் தான் கொஞ்சம் நிற்கிது. இல்லை நீ வேறு மீன் விட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான், மறந்துடணும். மீன் இப்படி தான் கலக்கணும். புரிஞ்சா? ஒட்டுனாப்புல அடியில் தண்ணி கொண்டு போய் மேலே கொண்டு வரணும். ஓகேவா? கருப்பில் பச்சு போடு. கொத்தமல்லி பிடிச்சி போடணும். உங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து நான் பிடிச்சி இல்லை பச்சு போடு. நான் இப்போ முடிச்சிட்டேன்னு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். சரிங்களா? இருங்க, சின்ன வேலை முடிச்சுங்களா? ஊற்றிட்டு காமிச்சிட்டு போடு விஜய். கையில் காமிச்சிட்டு போடு. கழுவிட்டேன் ஃபஸ்ட்டு. கொத்தமல்லி கருப்பில்லையா? கொத்தமல்லி நான் அப்படியே அறுத்து விட்டுருவேன். அப்படியே பண்ணிட்டா? இல்லை அறுத்துட்டு தூவி கட்டட்டா? தூக்கி கட்டு. அப்போ அறுக்கணும், வாங்கி இப்படி வாங்க. அப்படியே அதிலே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. வாங்க பாப்பா, இதில் பாஸ் எப்படி பண்ணணும் அது சொல்லணும்ல. இருங்க, நான் ஒரு கலக்கிட்டு மிதக்க விட்டு காட்டலான்னு நினச்சி சும்மாட்டேன். இருங்க, ஒரு கலக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே மாப்பி மிதக்கும். இது ஒட்டிட்டு இருக்குல்ல எல்லாமே. இப்போ பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சா? முடிஞ்சு. ஃபைனல் டேச் ஆஃப் முடிஞ்சு. பண்ணுவா? அப்படிங்க சிக்கி வாட்டமாக வைக்கணும். அந்த மீனை ஒட்டாதவங்க வைக்கணும். அவ்வளோதானே? இன்னும் வைக்க போறியா? எடுக்கணும் ஒரு நிமிஷம் இன்னும் வைக்க போறியா? என்ன வைப்பேன், எடுத்துட்டு வைப்பேன். இல்லாட்டி அந்த மசாலா பச்சை சரி மசாலா சரி. ஒரு தண்ணி வடிச்சது. இந்த வீடியோ போடுற பாரு, என்ன மாதிரி கலரில் காமிக்கும் பாரு. அழகழகாக இப்படி எடுத்துடணும். விஜய், அதை தைச்சிலாமல் எடுக்கணும். விஜய், இந்த வீடியோ போட பாரு, என்ன மாதிரி கலரில் வருது. சூப்பரான மீன் வறுவல் ரெடி. இப்படி எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் காஞ்ச மசாலாலாம் எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் சாயில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய்லாம் அங்கே வடிஞ்சிக்கும். நீ காட்டினேன் இங்கே வேலை அங்கே வச்சுருக்கேன். இப்படி வச்சுருந்தேன், சுற்றி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் மீன் குழம்பு ரெடி. மீன் வறுவல் ரெடி. ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உண்டாக்கி வச்சிடணும். இது வரைக்கும் வச்சுருவோம். இல்லைப்பா, அது ஒர்க் போன வேகாது. இந்த 4 மீன் அப்புறம் உங்கள்கிட்ட போட்டுனா முடிஞ்சு. தேங்காய் ஊற்றணுமா? ஐயோ, குப்பைலாம் எடுத்த மாதிரிக்கு கீழே போட்டு துணியெல்லாம் போகிறீங்க. இப்போ நாட்டி வரப்போ என்ன ஒன்று? அதுதான் நான் இங்கே வச்சேன், எனக்கு பிடிக்கல இது கழுவுது. அதான் விட்டுட்டேன். சாதம் போட்டுட்டேன் உங்களுக்கு. தேங்காய் ஊற்றிட்டேன்னா கழிக்கணும். தேங்காய் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து இதை வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் பக்கத்தில். அச்சா
இப்படியே அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றி விட்டுரும். ஐ வெள்ளை வளையான்னு இருக்குல்ல, இப்படி ஊற்றிட்டு அதே மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தள்ளிக்கு இப்படியே ஒரு குலுக்குனிங்கன்னா வேலையே முடிஞ்சிச்சு. மசாலா ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக ஊற்றி என்னன்னா இது ஒரு குலுக்கி இது ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு குழம்பு வேலை முடிஞ்சு. அப்படியே பண்ணிட்டேங்க. இப்படி அரிசியில் நல்லா கொச்சிடுச்சுல, இப்போ ஒரு மீனாக எடுத்து போடணும். ஒரு மண்டையை ஜாஸ்தி இதாச்சுல. இது கடுவில் இல்லை, இது கழுவாம இருக்கும். மண்டை இன்னும் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு. நான் போட மாட்டேன், பானைக்கு போட்டுருந்தேன் போட்டு காஞ்சி போடுறேன். அப்புறம் இந்த பூண்டு ரெண்டு பச்சை பூண்டு, லாஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்க்கு. வெள்ளையாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, பச்சை பூண்டு, வேகாத பூண்டு. அவ்வளோதான், முடிஞ்சா. இதை ஒன்றும் பண்ண மாட்டேன், அரைச்சி ஊற்ற போகிறேன், அவ்வளோதான். காரம் பத்தலையா நீனா? காரம் போதுமா வேணுமா? காரம் போதும். புளிப்பு வேணும்ல? போடுறேன் பாப்பா, எல்லாத்தையும் போடுவேன் பாப்பா. புளி பத்தல நீனா? தண்ணி ஓவர் ஆகாது. நீ இதெல்லாம் கொச்சா சரியாக தேங்காய் வேற ஊற்றுவேன், மீன் போடுவேன், எல்லாம் இருக்கு. எடுங்க வீடியோ பண்ண ஊற்றிட்டு அது இந்த காட்டிட்டு காட்டினீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். மசாலா இது ஏன் என்ன இதை காட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? ஊற்றிட்டு பள்ளி விடுங்க. குழம்பு பயமாக ருச்சி கலர் பாரு ருச்சி. கொஞ்சம் தூரம் வச்சு பண்ண ஹீட் அடிக்க போகுது. இஞ்சி போல தூரத்தை வச்சுக்கோங்க. என்னது அது வரைச்சி அடி அரைச்சிச்சு சம்பவம் நடந்துச்சு. இன்னும் அரைக்கல, இன்னும் அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிறேன். என்ன போகிறோம்? நல்லெண்ணெய் இருக்குல்ல, சிம்மில் வச்சுக்கணும். இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும், அவ்வளோதான். ஊற்றிட்டு கடுகு காமி அங்கே கடாய்கிட்டே கட்டுறேன், அப்படியே எடுத்துக்கோங்க. கடாய்கிட்ட கட்டுறேன், அப்போ எடுங்க. நீ காமிக்க தெரியுமா? கை வச்சு மறைச்சிக்கிற அப்படியே. இப்போ கட்டுனா போட்டோமா? மூடி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? கடுகு வச்சுன்னு வெடிக்கிற நேரத்தில் இந்த வெந்தயம் போடணும். எதை போடணும்? அவனுக்கு தெரியல, டைம் ஆகும். அடுத்து கருவேப்பிலை. வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறணும். வெந்தயம் கொஞ்சம் பொன்னரமாக வரணும். அப்புறமே தான் இதை போடணும்.
அதுக்கு வாசனை இது சிம்மில் வச்சு திருப்பிக்கணும். ம் வாசனை செமையாக இருக்குல்ல. ம் நல்லெண்ணெய் ஊற்றுனாலே தான் இது செவந்துருச்சா? இந்த நல்லெண்ணெய் வாங்கிடலாம். ஏன்னா உங்களை நம்பி வச்சுருக்கேன். செவந்துருச்சா? எது செவந்துருச்சா? இதா செவந்துருக்கு. வெந்தயம் ம் வெந்தயம் செவந்ததுன்னு என்ன பண்ணோம், கருவேப்பிலைக்கு பொடி என்ன பண்ணோம், கருவேப்பிலை. அப்புறமா இந்த ஆட்டி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா ஊற்றி இப்படி எடுத்து இப்படி போட்டுணும். மசாலா ஊற்றி வச்சுக்கணும். ஆச்சா, இது அப்படியே இருக்கு. இப்போ செகண்ட் பேட்ச் அறுக்கலாம். என்ன பேட்ச்? கிண்டலையாதான் எது கிண்டணும்? சட்டியில் போட்டு ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டுருவாங்க கிண்டு. இதெல்லாம் ஒன்றா ஊற்றிட்டா கிண்டு வேணா அதுக்குள்ள இது பண்ண முடிச்சு. அப்படி எடுத்து எண்ணெயை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வேகும். அடுத்தடுத்து எண்ணெய் இதுலேருந்தே வரும். அந்த மாதிரி மீன் இது. என்னது அந்த மாதிரி மீன் இது. வெறா மீன். வெறா மீன். வரா மீன். வெறா மீன் வாங்கி தொங்கிட்டு வெறா மீன் நல்லா கிளி வச்சுக்கிட்டு அப்படி திருப்பி போட்டு எல்லாத்தையும் இது பக்கத்தில் வச்சுக்கணும். வாழே வரக்கூடாது. அந்த மாதிரி மீன் வைக்கணும். கட் பண்ணவா? கட் பண்ணுவாங்க. சொல்லுங்க. எல்லாத்துக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். குழம்பு இன்னும் ரெடி பண்ணல, வெறும் எல்லாம் அதுக்கான பாசங்க ரெடி பண்ணி வச்சுக்கோ. இது வச்சா வெள்ளையும் நல்லா தெரியும். ஓகேவா? நல்லாவே வைக்கும். இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி இதே அளவு கொடுங்க பார்க்கலாம். கழுவிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு நான் பார்க்குறேன். தண்ணி கொடுத்து வர இந்த தண்ணி தண்ணி வேணும். ஃபுல்லாக வேணுமா? ஃபுல்லாக வேணும். ஆஃப் கைக்கு விட்டா வெளில வந்துடக்கூடாது. நீ சொல்ல மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரிய வேணாம். எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு தான் அது வாங்கி வச்சுக்கிறேன். இதெல்லாம் கை கழுவுற மாதிரி இருக்கும். வீடியோ பண்ணிட்டுக்கா? ஆமாம், நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படி மண்டை ஏற்றி முடிக்க காமிச்சிட்டு வீடியோ பண்ணிட்டுங்க. தோசை கல் ரெடி. அம்மா எடுத்து வெளில கொட்டிட்டுங்க. இல்லை இது வேணா இது வாங்க, அது விடுங்க. அது வந்து இப்படி எண்ணெய் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்க அந்த கையை. வேணாம், இதை ரெண்டு ஒன்றா ஃபோக்கஸ் ஆகும். இந்த கருப்பாதி எண்ணெய் இல்லை இருக்கு. இன்னும் குழம்பே வைக்கல நான். அதான் குழம்பு வைக்கிறேன். இன்னொரு குழம்பு வச்சா அது 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 மீனே போடாத குழம்பு. இது வேகிறது கலர் செமையா இருக்குல்ல. காஷ்மீரி சில்லி பார்த்து போய் சொல்றாங்க. இங்கே வாங்க, வறுக்கலாம். அப்படியே வறுத்தியா அடுக்கி வச்சுட்டே போகலாம். இந்த கடாய் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ. சேர்த்து சின்னதமாக அடுக்கி வச்சுருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வறுக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், அது வேக விடணும். என்ன தெரியுமா? இப்போ எண்ணெய் ஊற்றி போதும். கொஞ்சம் எண்ணெய் அடியில் ஊற்றி இருக்கல, சரியாக போகும். அவ்வளோதான். அறுக்கிற வேலை முடிவு. தேங்காய் அரைக்கணும். புளி எடுத்து, கொட்டை இல்லாத புளி எடுத்து இப்படி பிச்சு போட்டு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். மீன் குழம்பு கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா இருக்கும். என்ன சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா போடணும் புளி. அவ்வளோதான்.
போட்டோன்னா இப்படி பண்ணுவேன். நீ குழம்புக்கா இப்படி நல்லா வதக்கணும். இப்படி நல்லா வதக்கி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா அப்படி ஜூம் பண்ணியாத. நீங்கள் இதில் ஜூம் பண்ணுங்க. கெட்டு ஸ்டவ் மேலே வச்சுருக்கீங்க. சூப்பராக வதக்கணும். இப்படிதான் இப்படி வதக்கிட்டோன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வரும். ஆக்சுவலாக இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படியே தண்ணியை முடிச்சு இப்படி எடுத்து 2 வதக்கி வாய் போட மாட்டேன். மஞ்சள் பொடி, இது மஞ்சள், எல்லாம் ஒரு வதக்கு. அப்புறம் மிளகாப்பொடி, குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி இது எல்லாமே இதில் போட்டுக்கணும். 4 ஸ்பூன் மிளகாப்பொடி. எவ்வளோ? 4 ஸ்பூன் மிளகாப்பொடி. அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு காட்டணுமா? மசாலாவுக்கு தேவையான உப்பு காட்டிட்டு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தேங்காயில் ஊற்றணும். அதுக்கு அது அடுத்த ப்ராசஸ். இப்போ இது கொஞ்சம் வெந்து சாஃப்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே என்ன செய்யணும்? அதுக்குள்ளே தேங்காய் உடைச்சிக்கணும். இந்த மாதிரி கான்ஃப்ளவர் இது காலி பண்ணி நல்லா இல்லை சொல்லிட்டேன். இப்போ இதை வேக விட்டுணும். ஃபுல்லாக அடுப்பேற்றி நல்லா தக்காளி வெங்காயம் வேகட்டும்னு விட்டுணும். ஓகேவா? மசாலா ரெடி. இது இன்னும் அடுத்து தேங்காய் ரெடி பண்ணி இதை வெந்துச்சுன்னா கட் பண்ணு. பாருங்க, நான் எவ்வளோ எகிரி வந்து தின்னுக்கிட்டு என்னென்ன பண்ணுறேன்னு. பாப்பா வேணாம் பாப்பா இது சரியில்லை பாப்பா. அவ்வளோதான். நல்லா இருக்கும். வச்சா இது கருவேப்பிலை போட்டு வதக்கணும். கருவேப்பிலை போடுற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு கருவேப்பிலை கூட போடலாம். காஞ்சி போடு. நீ இங்கே பார்த்து வீடியோ பண்ணிட்டு அங்கே போட்டுருவேன். காட்டிட்டு போடணுமா? ஆச்சா, இப்போ இது வதங்கிட்டு இருக்கும். 50% டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சுல. இப்போ என்ன பண்ணணும்? தக்காளி கழுவிக்கணும். தக்காளி என்ன பண்ணணும்? கழுவணும். கழுவிட்டு இந்த மாதிரி அலசி பிடிக்காது. ஆனால் இங்கே டிஸ்டர்பாக இருக்கும். ஹோட்டல் போட்டு இதை அறுத்து இப்படி மண்டையை கொண்டு எடுத்துட்டு ஸோ இதையும் அறுத்து போட்டுடணும். எப்படி எடுத்தோம்னா இப்படி மண்டையை கொண்டு எடுத்தால் போட்டு அவ்வளோதான். தக்காளி போட்டு முடிச்சு நான் நீங்கள் நிற்கிறது தான். இல்லை நான் இதெல்லாம் எடிட் பண்ணு. என்ன நான் இதெல்லாம் போட மாட்டேன் தெரிந்தானு உங்களை தாண்டி அங்கே போகிறதுக்கு தள்ளணும் சொல்லணும். அது அது இந்த மாதிரி கல் தண்ணி வச்சுக்க மாட்டேங்க. ஏதோ ஒன்று தண்ணி டைரெக்டாக கழுவுங்க. இதுக்கப்புறம் தண்ணி எடுத்தால் கூட அதை ஊற்றி கழுவுங்க. காய் ஒன்று மட்டும் தான் ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ காய் கற்றுங்க. ஈரப்பது போட்டு நான் வறுக்க நல்லா இருக்கும். வெங்காய தோலை எடுத்து உரிச்சி இப்படி உரிச்சி எடுத்துட்டு கையில் அது கழிச்சு அங்கே போய் ஆகணும். எடுத்து அறுத்து போடணும். எப்படியே இது போட்டுட்டு
எதெல்லாம் தோல் வெங்காயமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் எடிட் பண்ணலாம் தானே வேணும்னா நான் இது இஞ்சி பூண்டு சீரகம் போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். உங்களுக்கு சொல்கிறேன் நான், அதுக்கு இல்லை. என்னண்ணா இப்படி நல்லா கலந்து இப்படி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கும். தனியாக நீயே பேசு சரியா? கடைசி வாய்ஸ் கட் பண்ணி நீ பேசு. ஓகே. இப்படி நல்லா ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஊறிக்கிட்டு இருக்கும். வலிச்சு விட்டு எக்ஸ்ட்ரா வேலை செய்யாமல் பண்ணோன்னா நல்லா வரும். ஹீட்டை பர்ன் ஆயிடுச்சா உள்ள? என்னது இது ரப்பரா? சரி இது வழி கழுவி விடுவேன். வேணும்னு நினச்சிருந்தேன், இதை அப்படியே வச்சு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு எத்தனை அரைக்கிறதுமா காட்டணுமா? அரைச்சதை காட்டினா போதும். 8 நிமிஷம் வரணும். ஓ அப்படியா? இப்படி அரைச்சிட்டு மைய அரைக்கணும். கொஞ்சம் எப்படி அரைக்கணும்? நீ பேசலாம் கட் பண்ணிடுவா. நீங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு சும்மா நான் அதை போட சொல்ல, இல்லாட்டி இப்படியே சொல்லுவேன். தண்ணி ஊற்று காமிக்கிறது. தண்ணி ஊற்று காட்டுவேன். சும்மா லேசாக தெளிச்சுக்கிட்டா போதும். நீ எது செஞ்சாலும் காமின்னு சொல்லிட்டு. அப்படியா? இருங்க இதை அரைச்சிட்டு காட்டு. எப்படி பண்ணுவோம்? இப்படி வச்சுக்கணும். இதை எடுத்து இப்படி செட் பண்ணிடணும். டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சுக்கணும். ஓகேவா? இதான பாருங்க. இன்னும் சவுண்ட் கம்மி வச்சுட்டு நீ கம்மி பண்ணீங்களா? எதுக்கு? சரி குட்டி, அனுப்பி வைக்கிறோட. அவ்வளோ எதுக்கு உனக்கு? யார் வந்துட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க? வரல, என்ன லீவ் போட்டுருக்காங்கண்ணே? மற்றவங்க வந்துருக்காங்களா? டெலிஃபோன் எங்கள் வெளியே